வெல்கம் டு மை சேனல். இப்போ ஒரு வீடியோ பற்றி பேச போகிறோம். நம்ம அண்ணன் ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. அது வந்து அந்த அம்மா வீடியோ எடுக்குது. மாமா என்ன பண்ணுறீங்க, லேட் ஆகுது அப்படிங்கிறாரு. ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் வேலை 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 பேரை சேர்ந்துற வேலை. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வடச்சட்டி காமிக்கிறது, தக்காளி சாப்பாடு செய்கிறது, தயிர் சாப்பாடு செய்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கமாண்டர்ஸ் கேட்டுக்கிறாங்க. கமாண்டர்ஸ் எல்லாம் வந்து புளியோதரை கொண்டு வாங்குறாரு. இதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிறது. நம்ம கோயில் குளத்துக்கு போகும்போது புளிச்சாப்பாடு கொண்டு போவாங்க. எதனால் புளிச்சாப்பாடு கொண்டு போவாங்கன்னா, புளிச்சாப்பாடு கொண்டு போனால் 1 நாள் வச்சு சாப்பிட்லாம். அது எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து புதுசாக சொல்கிறாரு. யாரோ கமெண்ட் பண்ணாங்கம்மா, அதனால் வந்து புளிச்சாப்பாடு செய்கிறாங்கம்மா. இந்த புளிச்சாப்பாடு செய்கிறது யாருக்கும் தெரியாது பாருங்கள். புளிச்சாப்பாடு யாருமே பார்த்ததில்லை. எல்லாம் காலக்கொடுமை. இந்த மாதிரி வீடியோவில் பார்த்து ரசிக்க வேண்டியது இருக்குது. இன்னும் இவர் எந்த வீடியோ போட்டாலுமே பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நாம் சொன்னால் நம்மளை எதிர்க்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இவர் காலையில் ஆரம்பிக்கிறாரு. அது நான் ஒன்று கேட்குறேன். எல்லா வீட்லேயும் வந்து தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, புளி சாப்பாடு எல்லா வீட்டு பெண்கள் தான் செய்வாங்க. நேர் எதிர்மாறாக வந்து இவர் புளி சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு இவர் ஆக்கிட்டு இருக்கிறாரு. அதை வந்து சட்டி தான் காமிக்கிறாங்க, வணக்கத்தை தான் காமிக்கிறாங்க, செய்கிறதெல்லாம் காமிக்கல. அந்த அம்மா வந்து சமையலே செய்யாதா. எல்லா வீட்லையும் வந்து பெண்கள் தான் சமையல் பண்ணுவாங்க. ஒரு சில வீட்டில் மட்டும்தான் முடியாதப்போ ஆண்கள் செய்வாங்க. புளி சாப்பாடு செய்கிறாங்களாம்மா. அது கமாண்டர்ஸை சொல்கிறனால புளி சாப்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதையும் வந்து ஒரு வீடியோவை போட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் சாப்பாடு தவிர எதுவுமே இருக்காத இருக்குது. சாப்பாடு செய்கிறது, அப்புறம் அந்த தம்பி வந்து எங்கேயாச்சும் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறது, வேறு என்ன இருக்குது. இது ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க. மாமா என்ன பண்ணுறீங்க, 10 மணி ஆச்சுன்னு டைட்டில் வேறு கொடுத்துக்கிறாரு. அப்போ மொத்தத்தில் இவங்க வீட்டில் எல்லாமே இவர் தான் செய்வாராட்டுக்குது. ஏன்னா இவர் எந்த வேலைக்கு போகிறதில்ல. மொத்தத்தில் வேலையை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. கமெண்ட்லேயும் கூட ஒருத்தர் கேட்டுக்கிறாரு, நாங்கள் மொத்தத்தில் நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க முடிவு பண்ணியிருக்கீங்க, தயவுசெய்து அவர் கமெண்ட் பண்ணாதீங்க, உங்களையும் திட்டுவார். வேலைக்கு போகிறத பற்றி சிந்திக்கவும் மாட்டார். அது எப்பவுமே கிடையாது. மந்த்லி 1 lakh வருமானம். இந்த வீடியோ ஆல்ரெடி 10,000 வியூஸ் போயிடுச்சு. ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடுவார். 10 இன்ட்டு ஏவரேஜாக 10,000 போட்டால் 1 லட்சம். மந்த்லி 30 லட்சம் ஏவரேஜ் தான் நான் சொல்லியிருக்கிறேன். 50,000 போனால் அது வேறு கணக்கு. எப்படி இருந்தாலும் மினிமம் மாதம் 1 லட்சம் வருமானம் பார்க்குறாரு. இவர் எதை பற்றி சிந்திக்க மாட்டார். பேட் கமெண்ட் பண்ணால் அவங்கள பிடிச்சி திட்டுவார், நல்லா கமெண்ட் பண்ணால் ஆதரவு கொடுப்பாரு. சாமி தங்கம் வச்சு தாங்குவார். நான் சொல்லும்போது எதிர்ப்பு தான் நம்மளுக்கு வர சாப்பாடு செய்கிறா, புளி சாப்பாடு செய்கிறதில் ஒரு வீடியோ. இது எங்கேயுமே பார்த்தது இல்லையா. இது ஒரு வீடியோவாக போட்டுக்கிறது. இவர் மக்களுக்கு என்ன தான் சொல்கிறான்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி நீங்களும் வேலைக்கெல்லாம் போகாதீங்க, இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வச்சு என்னை மாதிரியே வந்து இருங்க அப்படின்ட்டு சொல்கிறது போல். நாம் சொல்லும்போது நம்மளுக்கு எதிர்ப்பு வரும். அதை பற்றி கவலை இல்லை. இது ஒரு வீடியோவை போட்டுக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஆலப்புழா, அதாவது ஆலப்புழா மாவட்டங்க. அவர் மாதிரி ஒரு இடத்துல வீடியோ எடுக்கிற ஆள் கிடையாது. இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஜாலியாக சுற்றுலா கண்டுகளிக்கலாம். அவர் மாதிரி சமையல் வீடியோ போட்டு அதில் வந்து வருமானம் பார்க்குற ஆள்லாம் கிடையாது. இந்த மாவட்டத்துக்கு கண்டிப்பாக போங்க. அவர் வேறு சமையல் வீடியோ போட்டுக்கிறாரு. அந்த சமையல் வீடியோ யாருமே பார்த்ததில்லை. கண்டிப்பாக போய் பாருங்கள். வியூஸ் வாங்குங்க. வருமானத்தை அவருக்கு அள்ளி கொடுங்க. நன்றி, வணக்கம்.